ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயத்தையும் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தையும் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்பெஷல் நாளானது தற்போது வரப்போகுது. அது என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா மே மாதம் 31ஆம் நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசியுடைய 17ஆம் நாள் கிழமை அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான நாள். அன்றைக்கி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது, ரொம்ப ஒரு சிறப்பான பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும். அதோடு பாசிட்டிவான எனர்ஜியும் உலாவரும். அதனால் இந்த நாள் ரொம்பவே சிறப்பான நாள் என்பது குறிப்பிடப்படுது. இந்த சிறப்பான நாளில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமையிறதுனால ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் துலாம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் துலாம் ராசியாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சொல்கிறேன், ஆபத்தாக இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ என்ன மாதிரிலாம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பௌர்ணமி ஒரு ஆன்மீகத்தில் மிக முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. உங்கள் ராசிக்கு உங்களுக்கு என்ன அதிபதியோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பௌர்ணமியில் பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும். ஸோ உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாற நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் பௌர்ணமியை சாதாரண நாள் நினச்சி கடந்துடுறோம். பௌர்ணமி அமாவாசை இது மாதந்தோறும் வரக்கூடிய முக்கியமான நாள். ஸோ மாதத்தில் இந்த 2 நாட்கள் மட்டும் தெய்வ காரியங்கள் செய்கிறதுக்கும் முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாள். அதனால் இந்த நாளை மட்டும் தவற விடக்கூடாது. இந்த நாளில் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான முறையில் அமையும். அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் விஷயமாக சொல்லப்படுது. ஸோ அதனால தான் பலன்களே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த பலன்களுக்கேற்ப இப்படி நடந்துக்குங்க என்பது குறிப்பிடப்படுது. சரி, இப்போ உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியில் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அந்த பலன்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பரிகாரம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி பௌர்ணமியில் ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது என்னன்னா பணப்புழக்கம்தான். பணப்புழக்கம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தாராளமாக இருக்க போது இந்த டைமு. அதோடு ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டினீங்கன்னா தாராளமாக ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம். ஏன்னா பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும்போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆடம்பர பொருட்கள் எது வேணாலும் வாங்கலாம். எது வாங்கினாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதோடு கொடுத்த கடன்லாம் வசூலாகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன் எல்லாமே வசூலாகும். அது மட்டும் இல்லாமல் நிதி ரீதியாக புதிய முதலீடுகள் செய்ய இது ஒரு சிறந்த தருணம். அதனால் நிதி ரீதியாக சிறந்த புதிய முதலீடுகள் தாராளமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் எந்த முதலீடுகள் பண்ணாலும் அதில் நல்ல லாபம் கிடைக்கும். பொருளாதார சுபிட்சம் இப்போ அதிகமாக உண்டாகும். அதனால தான் நீங்கள் நிதி ரீதியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டுங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வர. நிதி நிலைமை உயர்ந்து மனநிறைவை தரக்கூடிய ஒரு சிறப்பு பௌர்ணமியாக இந்த பௌர்ணமி உங்களுக்கு அமைய போகுது. ஸோ இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் இந்த பௌர்ணமியை முழுசாக நீங்கள் பயன்படுத்திக்குங்க. ஸோ இது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதோடு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். அதுவும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு உங்களுக்கு நிறைய கிடைத்து உற்சாகமானது நிறைய பெறுவீங்க. உறவினர்களிடையே இருந்த கசப்புணர்வுகள்லாம் நீங்கும். உறவினர்கள் கிட்ட மனவிட்டு பேசுறது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஏன்னா மனக்கசப்பு இப்போ நீங்கள் போகுது. வாழ்க்கை துணையுடைய ஆதரவு உங்களுக்கு முழுசாக கிடைக்கிறதுனால புது விஷயங்கள் எதை வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இன்னும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதோடு உற்சாகமும் உங்களுக்கு இன்னும் அதிகமாகும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி நிலவக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இப்போ இருக்கக்கூடிய காலம் அமைய போகுது. அதோடு நீங்கள் சமுதாய பணிகளில் உங்கள் ஈடுபாடு அதிகரித்துக்கிறது நல்லது. அப்போ தான் சுப செய்திகள் வந்து சேரும், இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய சமுதாய பணிகளில் ஈடுபடுவது நிறைய பார்த்துக்குங்க. அதே போல் நீங்கள் கலை மற்றும் ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமைய போகுது. மெயினாக வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் வந்திணைவது இருக்குது. பணியிடத்தில் கூட உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய மதிப்பு கிடைக்கும். அதனால் பணியிடத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு நிறைய மதிப்பு கிடைக்குங்கிறதுனால உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் இப்போ கூறலாம். இடமாற்றலாம் கூட உங்களுக்கு அமையும். வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பதில் வரும். அது மட்டும் இல்லாமல் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் வரும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் வர்றது, அதே போல் வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பதில் வருவது, இந்த மாதிரிலாம் பாசிட்டிவாகவே உங்களுக்கு நாட்கள் இருக்கும். அப்புறம் சிறுநீரக தொடர்பான தொந்தரவுகள் ஏற்பட்டு விலகும். நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுங்க. அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த தொந்தரவு வராமல் இருக்கும். அப்புறம் லாவெண்டர் அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அது அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய நிறம். ஏதாவது முக்கியமான காரியம் செய்கிறதா இருந்தால் இந்த நிறத்தை பயன்படுத்துங்க. அதோடு நீர் அதிகம் அருந்துவது, முறையான உடற்பயிற்சி செய்வது இது உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே சிறுநீரக தொடர்பான தொந்தரவுகள் ஏற்படுவது உங்களுக்கு விலகும். அதனால் இதை மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை யாருக்குத்தான் இருக்காது? கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குமே அந்த ஆசை இருக்கும். ஆசை இருந்தால் மட்டும் போதாது, விடாமுயற்சி இருக்கணும். அப்போ தான் பணத்தை வைப்பதற்கு இடமே இருக்காத அளவுக்கு பணம் சேரும். ஸோ பணம் சேருவதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அதை செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பணம் சேருவதற்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. துலாம் ராசிக்காரங்க, உங்களுடைய லக்கணத்தின் 5வது அதிபதி சனி பகவான். ஸோ அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு எள்ளு சாதம் செய்து அதை நீங்கள் சாப்பிட வேண்டும். அதோடு வீட்டு அருகில் உள்ள ஊரின் எல்லையில் உள்ள முனியப்பன், கருப்புசாமி போன்ற இல்ல தெய்வங்களை இந்த நாளில் வணங்க வேண்டும். நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த பரிகாரத்தை துலாம் ராசிக்காரங்க மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. இதுதாங்க உங்களுக்கான முழு பலன்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்டங்கிறது எல்லாருக்குமே இருக்கணுங்கிறது தான் ஆசை. அதிர்ஷ்டத்தால் தான் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே அதிர்ஷ்டசாலியாக அதிக பணம் உடையவர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆனால் சிலருக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய தாந்திர வித்தை கடைசி வர தெரியாமலேயே போகும். நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை வழிமுறையை பயன்படுத்தினா ₹1 கூட எதிர்காலத்திற்கு சேமித்து வைத்து கொள்ளாதவர்கள் உங்கள் கையில் பணம் சேர ஆரம்பிக்கும். வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானம் தானாக தேடி வரும். அதனால் எள்ளு சாதம் நான் சொன்ன மாதிரி செய்து சாப்பிடுங்க. அதோடு வீட்டுக்கு பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இதோடு கூடவே தொழில் முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து அதிக லாபத்தை பெறுவதற்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு எள் சாதத்தை தானமாகவும் செய்யுங்க. அதை செய்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் சேரும். ஸோ இந்த மாதிரி தானெல்லாம் செய்துட்டு பரிகாரத்தோடு விடாமுயற்சி இருந்தால் பணத்தை வைப்பதற்கு இடம் இருக்காத அளவிற்கு பணம் உங்களுக்கு நிரம்பி வழியும். ஸோ இந்த இதை நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சு பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.